வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியாவோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. கிளாஸ் எடுக்கிற மேடம் எல்லா டைமே அசைன்மெண்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் பாக்கியா நான் என்ன பண்ணல மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற ஹோம்ஒர்க்கு கரெக்டாக பண்ணாதான் உங்களால கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மேடம். 10 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு போறாங்க மேடம். அந்த டைம்ல பழனிசாமியும் லோபிகாவும் என்னாச்சு பாக்கியா மேடம் நீங்க ரொம்ப டல்லாவே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது கூட கூட பிரச்சனை இருக்கும்னு அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு லோபிகா கேட்குறாங்க. இல்லை நான் இன்னைக்கு கொண்டு வரல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்ன மேடம் ஸ்நாக்ஸ் கொண்டு வரலன்றீங்க, கிளாஸையும் சரியா கவனிக்க மாட்டேன்றீங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்னு லோபிகா கேட்குறாங்க. பழனிசாமி சொல்றாரு, தீர்க்க முடியாத பிரச்சனை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது மேடம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம், நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அடுத்ததா இப்போ பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ராதிகா இப்போ பாக்கியாவோட கிச்சனுக்குள்ள வராங்க. செல்வி கையில இருக்கிற பாத்திரத்தை வாங்குறாங்க. இது நான் கழுவின பாத்திரம், இதை எதுக்காக வாங்குறீங்க நீங்க அப்படின்னு செல்வி கேட்குறாங்க. காஃபி டிகாஷனை எடுக்கிறாங்க. இது அம்மாவுக்காக பாக்கியாக்கா போட்டு வச்சுட்டு போனது அப்படின்னு சொல்றாங்க செல்வி. காஃபி பவுடர் அப்ப வேற எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்களே கபோர்டை திறந்து எடுத்துக்கிறாங்க. சக்கரை எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது கடையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க செல்வி. நீ இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. எங்க வீட்டு கிச்சனுக்குள்ள வந்து அவளை நீ என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியாவோட மாமியார். இது என்னோட புருஷன் வீடு, எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. கோபிக்கு இப்ப காஃபி போட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க ராதிகா. பாக்கியாவோட மாமியார் சொல்றாங்க, கோபிக்கு இன்ஸ்டன்ட் காஃபி சுத்தமா பிடிக்காது, அவனுக்கு டிகாஷன் போட்ட காஃபி தான் பிடிக்கும்னு கூட தெரியாம வேணதான் குடும்பம் நடத்துறாலோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்றீங்களா பாட்டி, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு அமிர்தா கேக்குறாங்க. எனக்கு எதுவும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாட்டி. அடுத்ததான் இப்போ கோபி ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. உங்களுக்காக தான் நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன், குடிங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. குடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டன்ட் காஃபியா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுளிக்கிறாரு. காஃபியை குடிக்கவே இல்லை, அதுக்குள்ள உங்க முகம் ஏன் இப்படி மாறுது அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை குடிக்கிறாரு. காஃபி பிரமாதமா இருக்கு அப்படின்னு போய் சொல்றாரு. உங்களுக்காக காஃபி போடுறதுக்கு கீழே போனா அங்க வேலைக்காரி கூட என்னை மதிக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஆஃபீஸ்லலாம் எனக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க தெரியுமா, இங்க என்னடானா இனியா கூட என்னை மதிக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. உங்க அம்மா என்னடானா நீ வீட்டை விட்டு போன்னுட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் அதே தான் சொல்றேன் ராதிகா, நம்ம எதுக்காக இங்கிருந்து சண்டை போடணும், வா நம்ம கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கோபி சொல்றாரு. நான் அங்க போயிட்டேன்னா மறுபடியும் நீங்க இந்த வீட்டுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. நான் மட்டும் தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் சொல்றாங்க, நீங்களும் அதானே பண்ணீங்க, உங்களை மட்டும் மரியாதையா நடத்துறாங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. ஏன்னா நான் அவங்களோட பையன் அப்படின்னு சொல்றாரு கோபி. நான் உங்களோட ஒய்ஃப் கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. உங்களுக்கு கொடுக்குற மரியாதையை எனக்கும் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போய் உங்க அம்மாட்ட சொல்லுங்க, என்னை வீட்டுக்கு போன அவங்க என்கிட்ட சண்டை போடவே கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றத நீயே கேட்க மாட்ட, அவங்ககிட்ட போய் நான் எப்படி ராதிகா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு கோபி. என்னை படுத்தாத ராதிகா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்ததா பாக்கியாவோட கிளாஸ்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. லோபிகா பாக்கியாட்ட கேக்குறாங்க, நீங்க என்னதான் மேடம் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அங்க அவர் இருக்கிறாரு, அவங்களோட ஒய்ஃப் இருக்கிறாங்க, எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குதுல்ல சார், எனக்கு அவங்க போறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாக்கியா மேடம் நீங்க பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க லோபிகா. என்னோட மாமியாருக்கும் என்னோட பொண்ணுக்கும் அவர் இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வேணான்னு முடிவெடுத்த மாதிரி அவங்களால முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. என்னால என் பசங்களை விட்டுட்டு போகவும் முடியல அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அப்போ உங்க பசங்களை கூப்பிட்டுட்டு நீங்க வெளியில போயிருங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க லோபிகா. பழனிசாமி சொல்றாரு, இந்த பாப்பா சொல்ற ஐடியாலாம் கேட்காதீங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் ஓடிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அது உங்களோட வீடு பாக்கியா மேடம், நீங்க உங்களோட உரிமையை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அங்க நடக்கிற எதுவுமே இனிமே உங்க மனசை பாதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. உங்க மனசு ரொம்ப அன்பா சுத்தமான மனசு மேடம், அதை அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இடையில வந்து கெட்டதெல்லாம் அது வந்த மாதிரியே தெரிச்சு ஓடிடும், நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நீங்க கிளம்பி போங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. இதே மாதிரி நம்பிக்கையோட நீங்க வீட்டுக்கு போங்க மேடம், நல்லவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இப்போ அங்க இருந்து போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.